பாருங்க, தேவன் யோசுவாவை நோக்கி சொல்லுகிறார், ஜனத்தை பரிசுத்தப்படுத்து, நான் உங்கள் நடுவில் நான் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். இவங்க ஒரு பெரிய ஒரு டார்கெட்டை நோக்கி, வாக்குத்தத்தத்தை நோக்கி இவங்க டிராவல் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மூலமாக அவங்க எகிப்தின் தேசத்தை விட்டு விடுதலையாக்கப்பட்டு யோசுவா மூலமாய் வழி நடத்தப்பட்டு வருகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் முதலாவது உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க என்று கர்த்தர் மிக முக்கியமான கட்டளை கொடுக்கிறார். நம் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். கைய மேலத்து சொல்லுங்க, இயேசுவே நீர் பரிசுத்தர். ஆமென். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரிடத்துல வந்து அவரை குற்றப்படுத்தும்படியாக என்னென்னவோ பேசினார்கள், செய்தார்கள். ஒருவனாலையும் இயேசுவை குற்றப்படுத்தவும் முடியல, குற்றத்தை சுமத்தவும் முடியல. அவர் பரிசுத்தர். வேதத்துல வாசிக்கிறோம், அவரோடு கூட நிற்கிற பரலோகத்துல இருக்கிற கேருபீன்கள் மத்தியில, சேராபீன்கள் மத்தியில 24 மூப்பர்களும் அவரை என்ன சொல்லி வணங்குறாங்க தெரியுமா? சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி செட்டைகளை அடித்து முகங்களை மூடி 24 மூப்பர்களும் கிரீடங்களை கலற்றி தேவனுடைய சமூகத்துல வைத்து கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, நீங்க என்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து தியானிக்க ஆரம்பிப்பீங்களோ அன்றைக்கு கர்த்தர் நம்மையும் பரிசுத்தப்படுத்துவார், அன்றைக்கு நம்மையும் கர்த்தர் சுத்திகரிப்பார். தேவனாகிய கர்த்தர் ஏசாயா புஸ்தகத்துல இந்த ஒரு தீர்க்கன் எழும்பி சொல்லுகிறான் பாருங்க. நான் ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. என்ன தரிசனம் அப்படின்னா, இதே தரிசனம் தான் பாருங்க. ஆராதனை நடக்குது மேல, அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு பெரிய ஆராதனை நடக்குது. அவங்க சொல்றாங்க, ஐயோ கேர்பீன்கள் மத்தியில சேராபீன்கள் மத்தியில அவர் வீற்றிருக்கிறார், சிங்காசனத்து மேல வீற்றிருக்கிறார். எல்லா தேவ தூதர்களும் ஏகமா எழும்பி, இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுறாங்களாம். அதை கண்ட மாத்திரத்துல சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி, நான் அதமான எவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள தெய்வம், இந்த தெய்வத்தை நான் பார்த்துட்டேனே என்று சொல்லி அவர் கதறுகிறார். பாருங்க, அவ்வளவு பரிசுத்தம் உள்ள ஒரு தெய்வம், அவ்வளவு பரிசுத்தமுள்ள தெய்வம் நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தராகிய தேவன். ஒரு காலேஜ்ல ஒரு பெரிய ஒரு விழா நடந்து கொண்டிருந்ததா. அப்போ அந்த காலேஜுடைய கரஸ்பாண்டன்ட் சொன்னாங்களா, இந்த ப்ரோக்ராம் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது, ஆனா இதுல என்ன சட்டம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, யாருமே எந்த கடவுளை பற்றி பாடக்கூடாது, ரிலீஜியஸ் சாங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, மத சம்பந்தப்பட்ட எந்த பாடல்களும் இருக்கக்கூடாதுன்றாங்களாம். எல்லாரும் வந்தாங்க, சினிமா பாட்டு பாடினாங்க, அந்தண்ட பாடல் எல்லாம் பாடிட்டே இருந்தாங்க. ஒரு நபர் மட்டும் வந்து பரிசுத்தர் பரிசுத்தரன் பாடினாராம். அந்த பாடல்ல எங்கேயுமே இயேசு என்கிற வார்த்தையும் இல்லை, கர்த்தர் என்கிற வார்த்தையும் இல்லை, தேவன் என்கிற வார்த்தையும் எங்கேயுமே கிடையாது. வெறும் பரிசுத்த பரிசுத்தர்னு பாடிக்கொண்டிருந்தாராம். அந்த கரஸ்பாண்டன்ட்டுக்கு, அந்த காலேஜுடைய கரஸ்பாண்டன்ட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். அவர் எழுப்பி சொன்னார, நான் தான் சொன்னேன் இல்லையா, எந்த தெய்வத்தை குறித்தும் பாடக்கூடாது கூடாது, மதம் சம்பந்தப்பட்ட எந்த பாடலும் இருக்கக்கூடாது என்பதாக. அப்போ அந்த பையன் சொன்னானா, நான் எந்த கடவுளுடைய பேரையும் என் பாட்டுல இல்லவே இல்லையே சார் அப்படின்னாராம். உடனே அந்த கரஸ்பாண்டன்ட் சொன்னாரா, புத்தி இல்லாதவனே, பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி பாடிட்டேல்ல, நீ பரிசுத்தர்னு பாடினால அது இயேசு மாத்திரம் தானே அப்படின்ட்டு ஒரு இந்து கரஸ்பாண்டன்ட் சொல்லுகிறாராம். பாருங்க, உலகம் எங்கும் சரி, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் பரிசுத்தர் என்கிற தெய்வம் இருப்பாரனா இது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை பேரால கைகளை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? இயேசுவே நீர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் எந்த இடத்திலுமே பார்க்க முடியாது. அவர் நீதியுள்ள தகப்பன். பாருங்க, அவரிடத்துல வருகிற பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார், அவரிடத்துல வருகிற பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். எப்படி பரிசுத்தப்படுத்துவாராம் பாருங்க. 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்,
வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கையை மேல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அவருடைய ரத்தம் நம்மை முற்றிலுமாக கழுவி பரிசுத்தப்படுத்தும். அவரிடத்துல வருகிற யாவரையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். இப்ப யோசுவா இடத்துல சொல்றாரு, யோசுவா ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நான் உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்ய போகிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். நம் சபை நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். உங்க வியாபாரம் வேலைகள் மத்தியில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உன் வாழ்க்கையின் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். எந்த மனுஷன் கைவிட்டாலும், உனக்கு முன்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருந்தாலும், உன் பிரயாணம் கடினமாக இருந்தாலும், இருள் சூழ்ந்ததாக இருந்தாலும், நல்ல கவனிங்க, இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. கையை மேல அல்லேலூயா சொல்லிடுவோம். அல்லேலூயா.